ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 5th சாப்டர் எக்ஸ்பென்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியாவில் பார்ட் 1. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் எம்பையரோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். ரெண்டாவது, பிரிட்டிஷ் இந்தியாவை ஆக்சிடென்டலாவா இல்லை இன்டர்நேஷனலாக கான்குயர் பண்ணாங்களான்னு பார்ப்போம். மூணாவது, பிரிட்டிஷோட பீரியட் இந்தியாவில் எப்போ தொடங்குச்சுன்னு பார்ப்போம். நாலாவது, இந்தியாவில் பிரிட்டிஷ் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக பெங்காலை பிரிட்டிஷ் எப்படி கான்குயர் பண்ணாங்கன்றதை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் இம்பீரியல் ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் எம்பையரோட ஹிஸ்ட்ரியை ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எம்பையர் 1707 1783 வரைக்கும் சொல்லுவாங்க. எங்கன்னா அமெரிக்கா அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்லையும். செகண்ட் எம்பையர் 1783 பீஸ் ஆஃப் பாரிஸில் ஆரம்பிச்சு அப்படியே ஈஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா வரைக்கும் இருந்திருக்கும். பிரிட்டிஷ் 16th செஞ்சுரியில் அயர்லாண்டை தோக்கடிச்சு அவங்களோட எம்பையரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் நியூ ரோமன்ஸ்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட இனங்களை சிவிலைஸ்டாக ஆக்குனதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, பிரிட்டிஷ் இந்தியாவை ஆக்சிடென்டலாக கான்குயர் பண்ணியிருப்பாங்களா இல்லைனா இன்டென்ஷனலாக கான்குயர் பண்ணாங்களான்னு பார்க்கலாம். ஜான் சீலி அப்படிங்கிற இங்கிலீஷ் ஹிஸ்டாரியன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரிட்டன் இந்தியாவை அக்வயர் பண்ணது பிளைண்டா, தற்செயலா, ஆக்சிடென்டலா, ஆப்சன்ட் மைண்டட்னஸ்னால பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் விருப்பம் இல்லாம தான் பொலிட்டிக்கல் சைடுக்கு வந்ததா சொல்லியிருப்பாங்க. அதுவே இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததே அவங்களோட பவர்ஃபுல் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. இனிஷியலாக பிரிட்டிஷ் அவங்களோட ட்ரேடை ப்ரொடெக்ட் அப்புறம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் டெரிட்டரிஸை அக்வயர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் படிப்படியாக லோக்கல் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது, பிரிட்டிஷோட பீரியட் இந்தியாவில் எப்போ தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். சில ஹிஸ்டாரியன்ஸ் எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா யூரோப்பில் நடந்த ஆஸ்ட்ரியன் சக்சஷன் வாரால 1740 இந்தியாவில் நடந்த ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள் தான் பிரிட்டிஷ் பீரியட் இங்கே ஆரம்பிச்சதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் பெங்கால் நவாபா தோக்கடிச்ச அந்த பீரியடை சொல்லுவாங்க. இன்னும் சில ஹிஸ்டாரியன்ஸ் 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் அஹமத் ஷா அப்தலி மராத்தாஸை தோக்கடிச்ச பீரியடை சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் ஆகியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்த ஆயுதங்கள்லாம் இந்தியன் ஆர்ம்ஸை விட பெட்டராக இருந்திருக்கும். இது புரிஞ்சுக்கிட்ட இந்தியன் ரூலர்ஸ் யூரோப்பியன் ஆர்ம்ஸை இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. அப்புறம் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸையும் அவங்களோட படைக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. அப்படி செஞ்சுமே இங்கிலீஷ் கம்பெனியோட ஆர்மிக்கு ஈடு செய்ய முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ்க்கும் ரெகுலராக சேலரியை பே பண்ணியிருப்பாங்க. அதுவே இந்தியன் ரூலர்ஸ்க்கு அவங்களோட படைக்கு சேலரியை ரெகுலராக கொடுக்க முடியாமல் போயிருக்கும். மராத்தாஸ் அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களோட மக்கள் கிட்ட இருந்தே ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட ஆஃபீஸர்ஸை அப்புறம் அவங்களோட ட்ரூப்ஸை ஸ்கில் ரிலையபிலிட்டியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேஸ்ட், பர்சனல் ரிலேஷனை பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட பிரில்லியண்டான லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. லைக் ராபர்ட் கிளைவ், வாரன் ஹாஸ்டிங், எல்ஃபைன்ஸ்டோன்லாம். அது போக செகண்டரி லீடர்ஸும் இருந்திருப்பாங்க. லைக் சர் ஆயர் கூட், லார்ட் லேக், ஆர்த்தர் வெல்லஸ்லிலாம். இந்தியாலையும் திறமையான லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. லைக் ஹைதர் அலி, திப்பு சுல்தான்லாம். பட் ஆனால் செகண்டரி லீடர்ஸ் அவ்வளோவா இருந்திருக்க மாட்டாங்க. அது போக இந்தியன் ரூலர்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்ததால அவங்க கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லாவே டிவிடெண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. கூடவே பிரிட்டிஷோட வார்க்கும் ஃபினான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருந்த பிரிட்டிஷ் அவங்களோட தேசத்தை நினச்சி பெருமையாக ப்ரைடோட இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் ஆஃப் பெங்கால். பெங்காலை பிரிட்டிஷ் கான்குயர் பண்ணதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பெங்காலை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முகல் எம்பையரில் ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸாக பெங்கால் தான் இருந்திருக்கும். பெங்காலில் இருந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ரைஸ், சால்பெட்டர், இண்டிகோ, பெப்பர், சுகர், சில்க்கு, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்காலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஏஷியாவிலேருந்து பிரிட்டிஷ் இம்போர்ட் பண்ணுற கூட்ஸில் கிட்டத்தட்ட 60% பெங்காலிருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. 1630s இருந்து இங்கிலீஷ் பாலஷோர், ஹூக்லி, காசிம் பசார், பாட்னா, டாக்காவில் ஃபேக்ட்ரிஸை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் பெங்காலோட ரெகுலர் கான்டாக்டில் இருந்திருப்பாங்க. 1690s இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நவாப் கிட்ட ட்ரேடிங் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கல்கட்டா சிட்டியை நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் கம்பெனி பெங்காலில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுறதுக்கு 3000 rupees, அதாவது 350 euro பெர் ஆனம் முகல் எம்பரருக்கு பே பண்ணியிருப்பாங்க.
ஆனால் இங்கிலீஷ் கம்பெனி வந்து பெங்கால்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட வர்த்து மட்டும் 50,000 யூரோஸ் பெர் annum. 1700ல் முர்ஷித் குலி கான் வந்து பெங்காலோட திவானா ஆகி 1727 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. இவரை தொடர்ந்து இவரோட மருமகனான ஷுஜாவுத்தீன் வந்து 1739 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. அடுத்து 1 இயர் பார்த்தீங்கன்னா வந்து முர்ஷித் குலி கானோட மகனான சர்ஃபரஸ் கான் வந்து ரூல் பண்ணியிருப்பாரு. இவரை வந்து அலிவர்தி கான் வந்து கொண்டுட்டு 1756 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. இந்த பர்டிகுலர் ரூலர்ஸால பெங்கால் வந்து நல்லா வளமாக இருந்திருக்கும். இதுக்கு இன்னும் சில காரணமும் இருக்கு. ஏன்னா பெங்கால் ரீஜன் தவிர இந்தியாவில் இருக்கிற மற்ற இடத்துல வந்து மராத்தா வந்து படையெடுத்திருப்பாங்க. ஜாட் ரிவோல்ட்ஸ் நடந்திருக்கும். அப்புறம் நாதிர் ஷா, அகமது ஷா அப்தலி வந்து படையெடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு சேலஞ்சும் வந்து பெங்கால் ரீஜனுக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு. கல்கட்டாவோட பாப்புலேஷன் வந்து 1706ல் 15,000ல் இருந்திருக்கும். அதுவே 1750ல் பார்த்தீங்கன்னா வந்து 1 லேக்காக வந்து அதிகமாக இருக்கும். பெங்காலில் இருந்த எல்லா கவர்னர்ஸும் வந்து பிரிட்டிஷ் என்ஜாய் பண்ண எல்லா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸையும் வந்து எதிர்த்திருப்பாங்க. இதனாலேயே 2 பேருக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். 1757ல் இருந்து 1765க்குள்ள பெங்காலோட பவர் வந்து நவாப் கிட்ட இருந்து பிரிட்டிஷ்க்கு வந்து போயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அலிவர்தி கான் அண்ட் தி இங்கிலீஷ். 1741ல் பீகாரோட டெபுட்டி கவர்னராக இருந்த அலிவர்தி கான் வந்து பெங்காலோட நவாபாக இருந்த சர்ஃபரஸ் கானை வந்து கொண்டு இருப்பாரு. அப்புறம் அலிவர்தி கான் வந்து 15 இயர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாரு. இந்த பீரியட்ல அவர் வந்து மராத்தாஸை எதிர்த்தும் வந்து சண்டை போட்டிருப்பாரு. இங்கிலீஷ் வந்து மராத்தாஸ் கிட்ட இருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட ஃபோர்ட் வில்லியமை சுற்றி பள்ளம் தோண்டிக்கிறதுக்கு நவாப் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி வந்திருப்பாங்க. இந்த டைம்ல அலிவர்தி கானோட அட்டென்ஷன் வந்து கர்நாடிக் ரீஜன் பக்கம் வந்து போயிருக்கும். அங்க வந்து யூரோப்பியன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரோலையும் எடுக்கிறத வந்து நோட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து பெங்கால்ல இருந்த யூரோப்பியன்ஸை வந்து வெளியேற்றணும்னு வலியுறுத்தியிருப்பாரு. ஆனால் ஏப்ரல் 1756ல் அலிவர்தி கான் வந்து இறந்து போயிருப்பாரு. அவரோட கடைசி பொண்ணோட மகனான சிராஜ் உத் தௌலா வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சேலஞ்சஸ் பிஃபோர் சிராஜ் உத் தௌலா. 20 வயசுலேயே வந்து சிராஜ் உத் தௌலா வந்து பல பேருக்கு வந்து எதிரியாக வந்து இருந்திருப்பாரு. லைக் வந்து அவரோட கசின் ஷாகத் ஜங், மிர் ஜாஃபர், அலிவர்தி கானோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கூடலாம். இதில் ஷாகத் ஜங்கை வந்து கொண்டு இருப்பாரு. மிர் ஜாஃபரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு மிர் மடனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த டைமில் காஷ்மீரி ஆஃபீஸரான மோகன்லாலை வந்து ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தி பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பேட்டில் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் கம்பெனியோட அஃபிஷியல்ஸ் வந்து அவங்களோட கம்பெனிக்கு இருந்த ட்ரேட் ப்ரிவிலேஜஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் நவாபுக்கு வந்து வருமானம் வந்து மோசமாக அஃபெக்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நவாபோட பர்மிஷன் இல்லாமையே வந்து கல்கட்டாவில் ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க. இதனால் சிராஜ் வந்து ஃப்ரெஞ்சோட சேர்ந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு கொடுத்த ட்ரேட் ப்ரிவிலேஜஸை கம்மி பண்ணுவாங்கன்னு இங்கிலீஷ் கம்பெனி வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ சிராஜ் வந்து கல்கட்டாவில் இங்கிலீஷோட ஃபோர்ட்டை வந்து தாக்குனாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட்ல சிராஜ் வந்து 146 இங்கிலீஷ் பீப்புளை வந்து சின்ன ரூம்ல சிறையில் வச்சிருவாரு. அதில் 123 பேர் வந்து மூச்சடைச்சு இறந்துருப்பாங்க. இப்போதான் ஒரிஜினல் சண்டையே வந்து ஆரம்பிச்சிருக்கும். மெட்ராஸ்ல இருந்து ராபர்ட் கிளைவ் வந்து அவரோட படையோட கல்கட்டாக்கு வந்திருப்பாரு. ராபர்ட் கிளைவ் வந்து சிராஜுக்கு எதிராக இருந்தவங்களோட கூட்டணி சேர்ந்திருப்பாரு. யாரெல்லாம்னா வந்து மிர் ஜாஃபர், ராய் துர்லப், ஜகத் சேத், அப்புறம் ஓமிச்சந்த் கூட. இவங்களோட டீல் படி அடுத்த நவாபா வந்து மிர் ஜாஃபரை வந்து ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டணி மூலியமா இங்கிலீஷ் கம்பெனியோட பொசிஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகியிருக்கும். இதனால இங்கிலீஷ் தான் ஜெயிக்க போறாங்கன்னு பிளாசியில் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். சிராஜோட 50,000 ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வந்து ராபர்ட் கிளைவோட சின்ன படை வந்து ஜெயிச்சிருக்கும். சிராஜ் உத் தௌலாவை வந்து கேப்சர் பண்ணி கொண்டுருவாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து மோனோபோலியாக இருந்து பெங்காலில் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியோட வெற்றியோட முடிவாக மிர் ஜாஃபர் வந்து பெங்காலோட நவாபா வந்து ஆகியிருப்பாரு. இங்கிலீஷ்க்கு 24 பார்கனாஸோட ஜமீன்தாரி ப்ளஸ் வந்து நிறைய காசு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் இருந்து தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நவாபோட கோர்ட்டில் இங்கிலீஷ்க்கும் வந்து ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மிர் காசிம் அண்ட் தி ட்ரீட்டி ஆஃப் 1760. மிர் ஜாஃபரோட ரூலில் ராபர்ட் கிளைவ் வந்து அதிகமாக தலையிட்டு அவரை வந்து இரிட்டேட் பண்ணியிருப்பாரு. அதனால் மிர் ஜாஃபர் வந்து இங்கிலீஷை எதிர்க்கிறதுக்கு சின்சூராவில் டச்சோட ஒரு சீக்ரெட் பிளான் வந்து போட்டிருப்பாரு. ஆனால் நவம்பர் 1759 பெடாராவில் இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ் வந்து டச்சை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. மிர் ஜாஃபர் பண்ண இந்த துரோகமும் அப்புறம் இங்கிலீஷ் கம்பெனிக்கு அவர் எதுவும் பே பண்ணாமல் இருந்ததாலையும் இங்கிலீஷ் கம்பெனி வந்து கோபமாகியிருப்பாங்க. இந்த டைம்ல தான் வந்து மிர் ஜாஃபரோட பையனான மிரான் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால வந்து அடுத்த பெங்கால் நவாப் வந்து மிர் ஜாஃபரோட மருமகனான மிர் காசிமா இல்லைனா வந்து மிரானோட மகனான்னு சண்டை வந்திருக்கும். 1760ல் மிர் காசிமும் இங்கிலீஷ் கம்பெனியும் வந்து ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அப்போ கல்கட்டாவோட நியூ கவர்னரா 1759ல இருந்து 64 வரைக்கும் இருந்த பிரிட்டிஷான வன்சிதாத்
இவர் வந்து மிர் காசிமுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரீட்டியில் இருந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிர் காசிம் வந்து புட்வான், மிட்னாப்பூர், அப்புறம் சிட்டாங்காங் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு விட்டு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது சில்ஹட், இந்த இடத்துல நடந்த சுனாம் ட்ரேட். சுனாம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டர். இந்த சுனாம் ட்ரேட்ல வர ஷேர்ல பாதியா வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது, கம்பெனிக்கு ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வந்து மிர் காசிம் பே பண்றதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நாலாவது, சவுத் இந்தியாவில் இங்கிலீஷ் கம்பெனியோட வார்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு 5 lakh rupees தரப்போகிறதா மிர் காசிம் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அஞ்சாவது, மிர் காசிமோட எதிரிங்க வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கும் எதிரிங்களாகவும், அதே மாதிரி மிர் காசிமோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து நவாப் டெரிட்டரியோட டெனன்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் கம்பெனியோட லேண்டில் செட்டில் ஆக அனுமதி இல்லைன்னும், அதே மாதிரி இங்கிலீஷ் கம்பெனியோட டெனன்ட்ஸும் வந்து நவாப் டெரிட்டரிக்குள்ளே அலௌடு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைமில் இங்கிலீஷ் கம்பெனியோட ப்ரெஷர்னால மிர் ஜாஃபர் வந்து மிர் காசிமுக்கு ஃபேவராக ரிசைன் பண்ணியிருப்பாரு. மிர் ஜாஃபருக்கு 1500 per annum பென்ஷனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மிர் காசிம் வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா முர்ஷிதாபாத்லேருந்து பீகாரில் இருக்கிற முங்கருக்கு கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த பேட்டில் ஆஃப் பக்சர். இந்த பேட்டில் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் கம்பெனி வந்து மிர் காசிம் ஒரு பப்பட் ரூலராக இருப்பாருன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அப்படி இருந்திருக்க மாட்டார். அந்த டைமில் பீகாரோட டெப்யூட்டி கவர்னராக இருந்த ராம் நாராயண் வந்து பீகாரோட ரெவன்யூ அக்கௌண்ட்ஸை வந்து நவாப்க்கு சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாரு. இது வந்து மிர் காசிமுக்கு பிடிக்கல. பட் ஆனால் ராம் நாராயணுக்கு பாட்னாவோட இங்கிலீஷ் அஃபிஷியல்ஸோட சப்போர்ட் வந்து இருந்திருக்கும். இங்கிலீஷ் கம்பெனியோட அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டெஸ்டாக், அதாவது ட்ரேட் பர்மிட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனாலே இங்கிலீஷ்க்கும் நவாப்க்கும் வந்து சண்டை வந்திருக்கும். ஏன்னா லோக்கல் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் கம்பெனி மெர்ச்சன்ட்ஸ்க்கும் காம்படிஷன் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்திருக்கும். இங்கிலீஷ் கம்பெனியோட சர்வன்ஸும் வந்து அந்த பிரைவேட் ட்ரேடுக்கான சலுகையை வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த பர்மிட்டை வந்து கமிஷனுக்கு சில இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து வித்திருப்பாங்க. இதனால ரெவன்யூ லாஸ் வந்து நவாப்க்கு வந்திருக்கும். அதனால மிர் காசிம் வந்து இந்த எல்லா வரியையும் வந்து அபாலிஷ் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கிலீஷ் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இதனாலேயே 1763 மிர் காசிமுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து வார் வந்திருக்கும். இங்கிலீஷ் வந்து கட்வா, முர்ஷிதாபாத், கிரியா, சூட்டி, அப்புறம் முங்கர் இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மிர் காசிம் வந்து நவாப்க்கு தப்பிச்சு போய் பெங்காலை ரிகவர் பண்றதுக்கு ஆவாதோட நவாப் ஷுஜாவுத்தௌலா, முகல் எம்பரர் ஷா ஆலம் II இவங்க கூட கூட்டணி அமைச்சிருப்பாரு. அக்டோபர் 22, 1764 பக்சர்ல மேஜர் ஹெக்டர் முன்ரோ தலைமையில இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ் வந்து மிர் காசிம், நவாப் ஆஃப் ஆவாத், ஷா ஆலம் II இவங்களோட ஆர்மியை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. இது மூலியமா இங்கிலீஷ் வந்து பெங்காலோட நவாபை மட்டும் தோக்கடிக்காம முகல் எம்பரரையும் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்து 1763 மிர் ஜாஃபரை வந்து நவாபா வந்து ஆக்கியிருப்பாங்க. இவர் வந்து இங்கிலீஷ்க்கு பெங்காலில் டியூட்டி ஃப்ரீ ட்ரேடுக்கு வந்து பர்மிட் பண்ணியிருப்பாரு. எக்ஸப்ட் சால்ட்டுக்கு மட்டும் 2% வந்து வரி விதிச்சிருப்பாங்க. மிர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சன்னான நஜிமுத்தௌலா வந்து நவாபா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ரியல் பவர் வந்து நைப் சுபாபர் கிட்ட தான் வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கான பர்சனை வந்து இங்கிலீஷ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஆகஸ்ட் 1765 அலகாபாத்தில் ராபர்ட் கிளைவ் வந்து 2 முக்கியமான ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து நவாபான ஷுஜாவுத்தௌலா கூட, ரெண்டாவது முகல் எம்பரரான ஷா ஆலம் II கூட. ஃபர்ஸ்ட் வந்து நவாபான ஷுஜாவுத்தௌலா வந்து என்ன ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாருன்னா வந்து அலகாபாத் அப்புறம் காராவா வந்து எம்பரர் ஷா ஆலம் IIக்கு சரண்டர் பண்ணிடுறதாகவும், போர்க்கான இழப்பீடா இங்கிலீஷ் கம்பெனிக்கு 50 லட்சம் பே பண்றதாகவும், எல்லா உடைமைகளையும் வந்து பல்வந்த் சிங்க்கு வந்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ரெண்டாவது, ஷா ஆலம் II வந்து இன்னும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாருன்னா வந்து கம்பெனியோட ப்ரொடெக்ஷன்ல அலகாபாத்ல இருக்கிறதாவும், பெங்கால், பீகார், ஒரிசாவோட திவானி ரைட்ஸை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 26 lakhs ஆனுவல் பேமெண்ட்டுக்கு ஃபார்மனா இஷ்யூ பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இங்க வந்து திவானி அப்படிங்கிறது என்னன்னா வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நிசாமட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லைக் வந்து மிலிட்டரி, டிஃபென்ஸ், போலீஸ், ஜஸ்டிஸ்க்கெல்லாம் வந்து 53 lakhs வந்து கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டுவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் பெங்காலோட ரியல் பவரா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆகியிருப்பாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து டுவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது 2 பேர் வந்து ரூல் பண்ற மாதிரி. ஒன்று வந்து நவாப், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் கம்பெனி. இதுல ரெவன்யூ கலெக்ட் பண்றது, நிசாமத் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது போலீஸ், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கம்பெனியோட கண்ட்ரோல்ல வந்திருக்கும். நவாப்க்கு வந்து பீஸ் அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஃபண்ட்ஸ், ஃபோர்ஸஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. திவானி ஃபங்க்ஷன்ஸுக்கு 2 டெபுட்டி திவான்ஸை வந்து கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல பெங்காலுக்கு முகமது ரீசா கானையும், இவர் வந்து டெபுட்டி நசீமாவும் வந்து இருந்திருப்பாரு. அடுத்தது பீகாருக்கு ராஜா சீதாப் ராயை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டுவல் சிஸ்டம் வந்து ஒழுங்கா போகாததால 1772 வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்த டுவல் சிஸ்டமை வந்து நீக்கியிருப்பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்
எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியாவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.